ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசும்போது எனக்கு தெரியாத எந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் மாட்டேன். எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சேனலில் சொல்லிவிடுவேன். இந்த விஷயம் எனக்கு புரியல அண்ட் ஐ ஹாவன் காட் தட் லெவல் ஆஃப் ஞானம் அப்படிங்கிறத தான் நான் அங்கே சொல்ல வரேன். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த புக்கு படிங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த பர்சனோட ஸ்பீச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் த குட் இன்டென்ஷன். யூ ஆர் ட்ரைங் டு கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் அவுட் சைட். பட் நான் இங்கே வந்து எதுக்கு இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து வெளியில் எதை தேடினாலும் ஆன்சர் கிடைக்காது. அண்ட் நீங்கள் எத்தனை புக்கு படித்தாலும் எத்தனை பேர் பேசுகிறத கேட்டாலும் அன்லஸ் உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் பண்ணாமல் உங்களோட இன்ட்யூஷனை கேட்காம யூ ஓன்ட் கெட் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் வெளியில் எத்தனை பேர் சொல்கிறத கேட்டாலும் நாலேஜ் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து உங்களோட பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணி உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் யாரோட எந்த ஒரு ப்ரீச்சிங்ஸையும் கேட்குறது. முன்னாடியெல்லாம் ரொம்ப ரேராக கொஞ்சமாவது கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஹை ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதே கிடையாது. என்னோட சோல் அலைண்டாக எப்படி இருக்கணுங்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதை வந்து நான் எனக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட சேஞ்சஸ், எனக்கு என்னெல்லாம் ட்ரிகர்ஸ் வருது, இதில் தான் வந்து எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு நான் எத்தனை புக்கு படித்தாலும் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். அண்ட் டெஃபினெட்லி சொல்கிறேன், புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பட் நாட் யோர் சோல் லெவல் அலைன்மெண்ட். அது வந்து கொண்டு வர்றதுக்கு புக்ஸு ஈஸியாக ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் சொன்னதை நான் தப்பாக எடுத்துக்கல. ஐம் நாட் பிளேமிங் யூ ஆர் ட்ரைங் டு சே தட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. நான் எல்லாருக்கும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறதே வந்து கேட்குறீங்க, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட் யோர் செல்ஃப். அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு கூட தோணாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வரணும். ஸோ யாரோட வீடியோஸும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் த குரு இஸ் வித்தின் யூ. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குருவை தான் நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும். அட் டைம்ஸ் நம்ம வந்து சின்னதாக வெளியில் தேடலாம். ஆனால் யூனோ டோன்ட் சஜஸ்ட் எனிதிங் ஃபார் எனிபடி. உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்கள்ட்ட போயிட்டு நீ இந்த புக்கை படி, அந்த பர்சனோட ஸ்பிரிச்சுவல் டாக்கை கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ள ஞானம் வரல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் இல்லை. நம்ம வந்து நமக்கு அது புரியுது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தங்களுக்கு போய் அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமோ, இல்லைனா அதை அவங்க படித்தாலும் அவங்க அதை வந்து கேட்டாலும் உங்களால் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு அந்த பர்சனுக்கு எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வைஸாக சொல்கிறேன். அன்லெஸ் people ask you for something, don't go and tell them அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க அப்படிங்கிறத. நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கும்போது யூ கேன் கிவ் சம்திங். அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்கலாம். when somebody is asking you, நான் ஸ்டக்காக இருக்கேன், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, அப்போது வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நாலேஜில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், உங்களோட சஜஷன்ஸை கொடுக்கலாம். பட் நாட் when somebody is not asking you. இதை வந்து நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த ஜேர்னியில் நம்ம எல்லாரும் முதல்ல பண்ணுற ஒரு தப்பு இதுதான். நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இந்த நாலேஜை சொல்லி புரிய வச்சிடலாம், எல்லாருக்கும் வந்து இது புரிஞ்சுட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். நானும் இதெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் as you grow you understand இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது, இது ஒரு லெசன் கிடையாது. அண்ட் யூ கேன் நாட் டீச் எனி ஒன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டு பி லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பை ஹியரிங் சம்திங். நான் வந்து சொல்லுவேன், பெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸு இல்லை நிறைய நாலேஜபிளான விஷயங்களை வந்து பார்ப்பாங்க, நாடி போவாங்க, படிப்பாங்க. பட் டெஃபினெட்லி ஐ எம் சேயிங் தட், ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இட் வில் பி வெரி லிட்டில் பர்சன்டேஜ். முக்கால்வாசி அந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ண அவங்களால முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி நாலேஜ் லெவல். எக்ஸ்பீரியன்ஷியல் லெவலில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்போது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூ டோன்ட் சர்ச் எனிதிங் அவுட் சைட். உங்களுக்கு தானாக புரியிற ஒரு டைம் வரும்போது தானாக புரிஞ்சுக்கும். பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இதில் வந்து கான்செப்டே வேண்டாம். இந்த லைஃப்பை வாழறதுக்கு எந்த கான்செப்டும் வேண்டாம், எந்த பெருசான சயின்டிஃபிக் ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாம் வேண்டாம். பட் நார்மலாக சாதாரணமாக
நம்ம மனசுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத மட்டும் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யுவர் ஜேர்னி வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் யுவர் ஃபோக்கஸ் வில் பி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஃபாஸ்டராக அசென்ஷன் வரும். மற்றவங்க சொல்கிறத எல்லாம் கேட்டுட்டு 10 பேர் சொல்கிறத கேட்டுட்டு இதை எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது என்ன 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 அப்படிங்கிற அந்த கேள்வியிலேயே பிடிச்சிட்டு இருக்காம எனக்கு சந்தோஷமா வாழறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபோக்கஸை மட்டும் பிடிச்சிக்கோங்க. தட் வில் பிரிங் யூ மோர் அண்ட் மோர் ஹாப்பினஸ். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.